இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அண்ணனை விட எனக்கு தான் பாசம் அதிகம்னு ப்ரூவ் பண்ணணும். நீ செலக்ட் பண்ற நெக்லஸ் அப்படி இருக்கணும். செலக்ட் பண்ணு. ஏய் என்ன செலக்ட் பண்ணு. இல்ல இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் எல்லாம் அத்தைக்கு பிடிக்குமானே தெரியலையே. அதெல்லாம் அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீ எது நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, இவ்ளோ விலை கொடுத்து வாங்கியும் அத்தை யூஸ் பண்ணலனா கஷ்டம் தானே. அதான். அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு. கௌதம் மாமா கிட்ட என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்களா? போட்டியே அவருக்கும் எனக்கும் தான். அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? அவரு வேற ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. ஏய் நீ சும்மா கேள்வியா கேட்காம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணு. இந்தா. உன்கிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அக்கா, அம்மாவுக்கு மதர்ஸ் டேக்கு நெக்லஸ் வாங்கணும். இதுல எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்க. அம்மாவுக்கு நெக்லஸா? கலக்குறடா. ஹேய், வெண்ணிலா தான் நல்லா செலக்ட் பண்ணுவாளே. இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? சமையல்ல எது பெஸ்ட்னு கேட்டா உடனே தெரியும். டேய், ஏன்டா ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? ஒரு பொண்ணுக்கு புருஷனுக்கு ருசியா சமைச்சு போட தெரிஞ்சாலே போதும். நெக்லஸ்லாம் செலக்ட் பண்ண தெரியணும்னு அவசியமே இல்லை. அதுவும் இல்லாம இந்த நெக்லஸும் வெண்ணிலாக்கு நல்லாவே செலக்ட் பண்ண தெரியும். உடனே சப்போர்ட் பண்ண வந்துடுவியே. சரி சரி, பேசுனது போதும். அக்கா, நெக்லஸை செலக்ட் பண்ணுங்க அக்கா. அண்ணி அண்ணி நீங்களும் பார்த்து சொல்லுங்க. அம்மாவுக்கு இது சூப்பரா இருக்கும்ல. இந்த டிசைன் தான் அம்மா கிட்ட இல்ல. அதெல்லாம் வேண்டாம். அதை விட இதோ இதான் சூப்பரா இருக்கு. சித்திக்கு இதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்ல, இதுதான் அம்மாவுக்கு நல்லா இருக்கும். இந்த நெக்லஸ்க்கு எந்த புடவை கட்டினாலும் அருமையா இருக்கும். இல்லக்கா, சித்திக்கு இதான் நல்லா இருக்கும். அவங்க டேஸ்ட் எனக்கு தெரியும். கண்டிப்பா அவங்க இதை பார்த்தா இதைத்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். வெண்ணிலா, நீயே சொல்லு, இது சித்திக்கு ஓகேவா? அக்கா பாத்தியா, வெண்ணிலா கூட ஓகே சொல்லிட்டா. எங்க கொடுங்க. எனக்கு இதான் பெஸ்ட்னு தோணுது. அப்ப இதே எடுத்துடலாம். கௌதம், வருண் சித்திக்கு சூப்பரா கிஃப்ட் ரெடி பண்ணிட்டான். நீ என்ன செய்ய போற? அது யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன நீ இன்னுமா யோசிக்கிற? நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள மதர்ஸ் டேவே முடிஞ்சிரும் போல. வருண், அந்த நெக்லஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 லட்சம் இருக்குமா? என்னது 5 லட்சமா? இது 8 to 10 லட்சம் வரும் அண்ணி. என்னங்க எதுக்கு போட்டி அது இதுன்னு? பேசாம நீங்களும் கௌதம் மாமாவும் சேர்ந்தே கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமே. அது எப்படி முடியும்? போட்டி போட்டி தான். ஏதோ எனக்கு தான் பாசம் அதிகன்னு திமிரா சொன்னார்ல. என்கிட்ட மோதி ஜெயிக்கட்டும், அப்ப பாக்கலாம். ஓகேடா, அதையும் பாத்திரலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. ஆனா நான் ஜெயிச்சேன், அப்புறம் இருக்குடா உனக்கு. ஜெயிச்சாதானே பாத்துக்கலாம். பாத்திரலாம். ஏங்க